மேக்னட்டார் பிக்சர்ஸ் வழங்கும் கட்டாரி என்ற திரைப்படம் இனிதே இங்கே குத்துவிளக்கேற்றி ஒரு நல்ல நிகழ்வாக துவங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்விற்கு ஒரு எழுத்தாளராகவும் இயக்குனராகவும் பொறுப்பேற்றுள்ள என்னுடைய அன்பு தம்பி ஏஜிஆர் என்ற கிரிதரன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இந்த படத்திற்கு இசையமைப்பாளராக அன்பு தம்பி ஹரிஷ் எம் அவர்கள் மிகச்சிறந்த அளவில் நல்ல அழகான இசையெல்லாம் அமைக்கக்கூடியவர். நிறைய ஆல்பங்கள்லாம் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு இவருடைய இசை பெரிய அளவில் வலு சேர்க்கும்னு சொல்லி நம்புகிறோம். அதே போல் இந்த படத்திற்கு எடிட்டராக வந்துள்ள, அதாவது பட தொகுப்பாளரா அவர் தம்பி நவீன்குமார் அவர்கள் இந்த திரைப்படத்தில் ஒரு மிகச்சிறிய பங்காற்ற வந்திருக்கிறார்கள். முக்கியமாக ஒன்று, அதாவது ஒரு வண்டி போகணும்னா பெட்ரோல் கண்டிப்பாக வேணும். அப்படி இந்த கட்டாரி என்ற திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளராக இங்கே வந்திருக்கக்கூடிய அன்பு தம்பி அனுஜ் அவர்களை நான் வரவேற்பதில் பெருமை அடைகிறேன். ஹை ப்ரோ, ஆசம் த்ரீசம்ட்டு ஒரு வெப்சீரிஸ் வருது, அது ஒரு ஸ்பின் ஆஃபாக இன்னொரு படம் வருது. அந்த படத்தையும் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க. அந்த அனுபவம் எப்படி இருக்குது உங்களுக்கு? அனுபவம் ரொம்ப புதுசாக இருந்தது எனக்கு. ஆக்சுவலாக இதுக்கு ஒரு ஸ்பின் ஆஃப் இருக்குன்றது பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்க்கல. எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு ஐடியா இருந்தது, ஏதாவது ஒரு படத்தோட ஸ்பின் ஆஃப் இல்லை ஏதோ ஒரு கேரக்டரோட ஸ்பின் ஆஃப் பண்ணணும், அந்த கேரக்டரை பற்றி முழுசாகவே ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ எல்லாமே இட் ஃபால்ஸ் இன் டு ஒன் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் எதிர்பார்க்குற நேரத்தில் இவர் இந்த கதையை சொன்னார். ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக ஆசம் த்ரீசமோட கதை தான் சொன்னார். அது கேட்கும்போது அதுவே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. இதுக்கு ஒரு ஸ்பின் ஆஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரை மெயின் பேஸாக வச்சு ஒரு கதையை சொன்னார். ஃபஸ்ட்டு எனக்கு ஓகே, இது நல்லா இருக்குது, இது கொஞ்சம் நல்லா கனெக்ட் ஆகுது, இது நம்ம பண்ணோன்னா கண்டிப்பாக ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆகும். ஏன்னா இப்போது ரீசெண்டாக நிறைய இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் ஹிட் ஆகிட்டுருக்குது. ஸோ நம்ம பண்ணால் நம்ம இண்டஸ்ட்ரியில் இது ஒரு புதுமையான அட்டம்ப்டாக இருக்கும். அதனால் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது இது பண்ணலாம் அப்படின்றாங்க. ஓகே ப்ரோ, ஷார்ட் ஃபிலிம்ஸில் இருந்து ப்ரொடியூசராக ஒரு கால் எடுத்து வச்சுருக்கீங்க. அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்குது? ரொம்ப நாளாகவே எனக்கு ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்ருக்கும் போதே எனக்கு ஒரு ஆசை இருந்தது, நம்ம ஏன் ஒரு ஃபீச்சர் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஸோ அந்த ஐடியாலஜி ஒரு ப்ராப்பரான ஸ்கிரிப்டை நமக்கு அமையணும். ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் நம்ம ஒரு ஃபீச்சரில் காரை எடுத்துகிட்டு வச்சிட முடியாது. ஏன்னா டோட்டலி ஷார்ட் ஃபிலிம்ஸ்ன்றது வேறு, ஃபீச்சர்ன்றது வேறு. ஸோ ஃபீச்சருக்கு பண்ணோன்னா அதுக்கான டைமு, ஸ்கிரிப்டு எல்லாமே நமக்கு அமையணும். ஸோ அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி நம்ம முடிவு பண்ணிட்டோம் கட்டாரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஏன் கட்டாரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? ஸோ கட்டாரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஃபியூச்சர்லேயும் நிறையா ஃபீச்சர் ஃபிலிம்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துடுச்சு. ஹை ப்ரோ, இந்த கட்டாரின்னு ஒரு படம், இந்த படத்துக்கு ஸ்டோரிக்கு என்ன சம்மந்தம்னு கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நான் இன்ட்ரோ பண்ணிக்கிறேன். என் பேர் ஏஜிஆர். ஸோ இப்போ இங்கே கட்டாரின்ற மூவி பூஜைக்கு வந்திருக்கோம். ப்ரொடியூசர் மேக்னட்டார் பிக்சர்ஸ் அனுஜ் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அப்புறம் பிரியோ டிவிக்கு ஒரு மாபெரும் தேங்க்ஸ். ஏன்னா பெரிய சப்போர்ட்டு, நான் பண்ண நிறைய விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த கட்டாரி அப்படின்னா ஒரு வெப்பன், அது நம்ம இந்த ஹிந்து மித்தில் ஒரு சிவனோட வெப்பன். ஸோ இது ஹிஸ்டாரிக்கல் வெப்பன் மாதிரி கனெக்ட் பண்ணி அதை தேடி போகிற ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு ஆர்கியாலஜி டீமும் அவங்கள எஸ்கார்ட் பண்ணுற ஒரு மர்சனரி டீமும், ஒரு 8 பேர் கொண்ட குழு ஊருக்கு தெரியாத ஒரு காட்டில், ரேடாருக்குள்ளே இல்லாத ஒரு காட்டில் அதை தேடி போவாங்க. ஸோ அங்கே என்ன நடக்குது, அதை அவங்க கண்டுபிடிக்கிறாங்களா, இல்லை வாட்ஸ் ஹேப்பனிங் அப்படின்ற ஒரு த்ரில்லர் ஹாரர் இந்த ஜானரில் போகிற ஒரு ஸ்டோரி தான் கட்டாரி. ஸோ அந்த வெப்பன் முக்கியம். ஸோ அதை பற்றின ஸ்டோரி தான் இது. அதனால தான் அதோட பேர் வச்சுருக்கோம். ஓகே சார், இந்த படத்துக்கு நீங்கள் டேரக்டராகவும் இருக்கீங்க, ரைட்டராகவும் இருக்கீங்க. இந்த படம் எடுக்கிறது உங்களுக்கு எவ்வளோ பெரிய டாஸ்க்காக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆப்வியஸாக, ஏன்னா இப்போது இது ஆக்சுவலாக ஒரு கமர்ஷியல் ஸ்டோரியாக இருந்தாலும் இது ஒரு ஸ்பின் ஆஃப் தான். ஆல்ரெடி ஆசம் த்ரீசம்னு ஒன்று பண்ணோம். ஸோ அது டோட்டலாக வேறு ஜானர். அது ஒரு ராம்காம் பேட்டர்னில் ஒரு எல்ஜிபிடி கம்யூனிட்டி பேஸ்டாக போகும். ஸோ அதில் இருக்க கேரக்டர்ஸ் இதில் இன்வால்வ் ஆவாங்க இந்த ஸ்டோரி. ஸோ இந்த ஆர்கியாலஜி டீமில் ஒருத்தவங்க வருவாங்க அதுலேருந்து. ஸோ அவங்களையும் நான் கனெக்ட் பண்ணணும், இந்த ஜானரும் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கணும், அது ஆடியன்ஸ் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கணும். அது கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் கொஞ்சம் கரெக்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரொடியூசரும் அது சாட்டிஸ்ஃபைடாக இருந்தார். அப்புறம் தான் நான் ப்ரொசீட் பண்ணேன். ஓகே ஷூட் போயிடலாம் அப்படின்னு. சார் நல்லா வரும் பார்ப்போம். ஓகே சார், அதே மாதிரி ஆசம் த்ரீசம் வேறு ஜானர்னு சொன்னீங்க, அதே மாதிரி இந்த கட்டாரி படமும் வேறு ஜானர். அதை லிங்க் பண்ணும்போது அந்த டாஸ்க் எப்படி உங்களுக்கு இருந்துச்சு? எப்படின்னா இப்போது அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் லவ்வாக எமோஷன்ஸ் மாதிரி ஒரு ஜாலியான ஒரு ஸ்டோரி அது. இது டோட்டலாக கொஞ்சம் ராவாக, கொஞ்சம் த்ரில்லராக,
இந்த கேரக்டர்ஸ் அதில் பிளெண்டு வேறு ஆகணும், நான் அந்த கேரக்டரை இங்கே மெயின்டைனும் பண்ணணும். ஸோ அதையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இதையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ஸ்பின் ஆஃப் எடுத்துகிட்டு வந்தால் தான் இன்னொன்று இதை வச்சு ஒரு ஸ்பின் ஆஃப் இருக்குது. ஸோ ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி இதில் ஒரு கேரக்டர் இப்படி போகும். ஸோ இது ஒரு செயின் ஆஃப் ஸ்டோரிஸாக போகும். ஸோ நல்லா வந்திருக்கு. நான் இதுக்கு மேலே சொன்னேன்னா கதையை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஆயிரும். சரி, ஓகே சார். லாஸ்ட்டாக இந்த படத்துக்கான ஹிண்ட்டை இந்த பார்க்குற ஆடியன்ஸ்க்கு கொடுங்க. ஓகே, இது கண்டிப்பாக ஒரு நல்ல த்ரில்லராக இருக்கும். ஸோ ஸ்பின் ஆஃப் அது இதுன்னு சொல்லி குழப்பமாலாம் இருக்காது. இண்டிவிஜுவலாகவும் பார்க்கலாம். இன்னொன்று இதுக்கு முன்னாடி வந்த ப்ராஜெக்டோடு சேர்த்து பார்த்தாலும் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரு எக்ஸைட்மெண்ட் கிடைக்கும். ஸோ தனியாக பார்க்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்ட் மூவி மாதிரி தான் இருக்கும். பட் இது கனெக்ட் ஆகி வேறு ஒரு ஸ்டோரிக்கு போகும். ஸோ அதில் கன்ஃபியூஷன் இல்லாமல் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ பார்ப்போம். ஓகே சார், தேங்க்யூ. இந்த படம் வெற்றி பெற பிரியோட்டி சார் உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ. இந்த துளு லாங்குவேஜில் சில்வர் ஜூப்ளி அடித்த படத்தில் நீங்கள் லீட் ரோலில் நடிச்சிருக்கீங்க. அந்த அனுபவத்தை எங்களுக்காக ஷேர் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக. துளுவில் பவித்ரான்னு சொல்லி, பவித்ரா பீடு பொண்ணு வந்து, அது ப்ரொடியூசர் கூட இங்கே சென்னை பேஸ் தான். இஸ் ஆல்மோஸ்ட் 80 years அனந்தராமராவ்னு சொல்லி இங்கே அக்ஷயா ஹோட்டல்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க. அண்ட் டைரக்டர் நாக வெங்கடேஷன் சொல்லி. தட் வாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் தியேட்ரிக்கல் ரிலீஸ். ஸோ அந்த டைமில் அந்த படம் வந்து கிட்டத்தட்ட சில்வர் ஜூப்ளி நியரிங் டு 1 year 365 days கிட்ட போன படம். அது நல்லாவே பேர் கொடுத்த படம். அண்ட் சைமல்டேனியஸாக கன்னடத்தில் பேக் டு பேக் படம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சி படமும் பண்ணியிருந்தேன். ஸோ திஸ் ஹவ் த ப்ரோசஸ். அண்ட் த மூவி வாஸ் ரியலி வெல் அப்ரிஷியேட்டட். அதில் வந்து எனக்கு பெஸ்ட் டெபியூ ஆக்டராக அவார்டும் ரிசீவ் பண்ணேன். ஸோ தட் வாஸ் அ மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் ஃபார் த மூவி. இன்னொரு விஷயம் சார், என்னதான் விஜய் சேதுபதி மக்கள் செல்வன் நாங்கள் கொண்டாடினாலும் அவர் ஃபர்ஸ்ட் டைம் கன்னடாவில் வில்லனாக இன்ட்ரடியூஸ் பண்ணது உங்கள் படத்தில் தான். அந்த படத்தோட அனுபவத்தை எங்களுக்காக கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக. ஆக்சுவலி ஸ்டார்ட் ஆஃப் ஆனது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் மூவின்னு சொல்லலாம், அக்காடான்னு சொல்லி கன்னட படம் தான். விஜய் சேதுபதி தான் அதுக்கு வில்லன், நான் அதுக்கு லீடாக பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி எனக்கு அவர் தான் என்னோடய மென்டர். என்னோடய ஆக்டிங் ட்ரைனர்லேருந்து எல்லாமே விஜய் சேதுபதி தான். ஸோ த ட்ராவல் வாஸ் வெரி லாங் ட்ராவல். ஏன்னா எனக்கு ரைட் ஃப்ரம் ஒரு பேஸ்லேருந்து எல்லாமே. ஸோ இப்போ கூட எப்படின்னா அவரும் என்னோட நட்பு எப்படின்னா இட் இஸ் அ கைண்ட் லைக் ஒரு மென்டர், ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு ப்ரோசஸில் தான் இருக்குது. ஸோ அந்த பட் டியூ டு சடன் அன்அவாய்டபிள் சுச்சுவேஷன் படம் அது ரிலீஸ் ஆகலை கன்னடத்தில். ஸோ வெரி ஷார்ட்லி அதுவும் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. டைரக்டர் வந்து சிவகணேஷன் சொல்லி. ஸோ ஈவன் ஹி ஹஸ் டன் மெனி மூவிஸ் கன்னடாவில் பண்ணியிருக்காரு. ஸோ தட் வாஸ் அ மேஜர் இது. ஸோ அது என்னோட என்ன சொல்லலாம், பூன்னு சொல்லலாம் மேபி. லைக் ஏன்னா அவர்கிட்ட ஏன்னா இஸ் அ வெல்விஷர். அட் த சேம் டைம் இன்னைக்கு கூடவே இருந்து ஒருத்தர் ஒரு விஷயம் லைம்லைட் அடையிறாங்க இல்லையா. ஸோ அந்த ப்ரோசஸை பார்க்கும்போது அந்த வளர்ச்சி, அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஸ்ட்ரகிள், அது எல்லாமே பார்க்கணும். ஸோ இட்ஸ் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகுது அது பார்க்கும்போது. ஸோ தட்ஸ் ஹவ் டேக் இட். ஓகே சார். அது இல்லாமல் லாஸ்ட்டு படம் நீங்களே டைரக்ட் பண்ணிவிட்டு நீங்களே அதில் நடிச்சதாகவும் தகவல் கொஞ்சம் எங்களுக்கு வந்துச்சு. இருந்தாலும் அந்த படத்தை பற்றி எங்களுக்காக கொஞ்சம் ஷேர் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக. லாஸ்ட் இயர் தான் கப்பு விழுப்பின நடுவேன்னு சொல்லி கன்னடம் ஆஸ் வெல் அஸ் தமிழ் அமேசானில் அவைலபிள் இருக்குது. பிறை தேடும் இரவுன்னு சொல்லி தமிழில். அது டைரக்ட் பண்ணி ஆக்டும் பண்ண படம். டோட்டலி இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஜானர். ஸோ அங்கேருந்தே இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் சம்திங் ஆஃப் பிட் சினிமாஸ் பண்ணணுன்ற ஒரு தாட் ப்ரோசஸ் தான். ஸோ அந்த தாட் ப்ரோசஸில் இனிஷியேட் ஆனதான் சில விஷயங்கள். அண்ட் இன்றைக்கி நான் இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பண்ணுறோம் அப்படின்றதுக்கு லிங்கேஜே வந்து தோஸ் வேர் த திங்ஸ். ஸோ அந்த லிங்கேஜ் மூலிமா தான் வந்தேன். அண்ட் ஓகே சார். அதுவும் இல்லாமல் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான ஆக்டர் நீங்கள் இப்போ தான் ஃபீல்டுக்குள்ளே வர ஆக்டர்ஸுங்க புதுமுகத்துக்கு எல்லாத்துக்குமே கை கொடுத்து ஹெல்ப் பண்ணுறீங்க. அதுக்கான காரணம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, நானும் ஆஸ் அ ஃப்ரெஷராக தான் நான் கன்சிடர் பண்ணுறேன். நான் மேபி இந்த டேர்ம்ஸ் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது லாங் ப்ராசஸாக இருக்கலாம். பட் ஐ கன்சிடர் மை செல்ஃப் ஆஸ் அ ஃப்ரெஷர். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி ஒரு டீம் கூட நம்ம ஒர்க் பண்ணுறோன்னா நமக்கு மெயினாக ஒரு வேவ்லென்த் செட் ஆகணும். ரெண்டாவது கதை அப்படின்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்ன்றது அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ எண்ட் ஆஃப் த டே இது ரெண்டுமே சிங்க் ஆகணும். நம்ம யார் கூட ஒர்க் பண்ணுறோம், எப்படி ஒர்க் பண்ண போகிறோம், அவுட்புட் எப்படி வரப்போகுது. ஸோ தோஸ் திங்ஸ் அது எல்லாமே மைண்டில் வச்சுட்டு தான் வி ஆர் கோயிங் டு ஒர்க் அஸ் அ டீம். அண்ட் வி ஆர் அது அந்த பேஸஸில் தான் ப்ரொசீட் பண்ணுறோம். ஹாய்ண்ணே, நீங்கள் ஹாப்பி பர்த்டே லூசின்னு ஒரு படம் டேரக்ட் பண்ணியிருக்கீங்க. அப்புறம் அப்கமிங்காக அலப்பறை கிளப்புறம் ஒரு படத்தையும் டேரக்ட் பண்ணியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் பார்த்து வளர்ந்த ஒரு பையன் ரைட் பண்ணி அதே படத்தை டேரக்ட் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. அந்த தருணத்தை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். ஷுவர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே லூசி ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி நம்ம அப்ரோச் பண்ணி அது கிடைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம்னு எனக்கு தெரியும். அண்ட் தென் அதில் க்ரோ ப்ரொடியூசர், அதுக்கப்புறமா நானே ப்ரொடியூசராகவும் மாறிட்டேன். ஆஃப்டர் தட் கலப்பரமும் நான் ப்ரொடியூஸ் பண்ணேன். ஸோ ஒரு ப்ரொடக்ஷன் கிட்ட போய் ஒரு டேரக்டர் கதை சொல்லி ஓகே பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு இங்கே இருக்க அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் கொண்டு டேரக்டர் நான் ஆகணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே தெரியும்.
ஃபஸ்ட் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண முன் வந்த பிரதருக்கு நான் ஆக்சுவலி தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் தென் இந்த பிச் பண்ணுறது அப்படின்னு ஒன்று இருக்குது. எப்போவுமே எனக்குமே நான் எதுவும் ப்ரொடக்ஷனை அப்ரோச் பண்ணோன்னா பிச் பண்ணுறதுக்கு நான் அவங்ககிட்ட தான் கேட்பேன். பிச் பண்ணுறதுக்கு இது பண்ணணும்டா எனக்கு பண்ணி கொடு அப்படின்னா அவன் தான் பிச் டெக்லாம் எனக்கு ரெடி பண்ணி கொடுப்பான். ஸோ எனக்கு தெரியும் அவனோட ப்ரெசன்டேஷன் செமையாக இருக்கும். அண்ட் தென் அவனோட வே ஆஃப் அப்ரோச்சிங்னு ஒன்று இருக்குல்ல, அது எப்போவுமே நல்லாயிருக்கும். அது கண்டிப்பாக ஒரு ப்ரொடியூசர் கதை கேட்கணுமா அப்படின்னு உக்காந்தா கூட வே ஆஃப் டெல்லிங் ஸ்டோரியில் வந்துட்டு அவன் கண்டிப்பாக அதை டேக்கிள் பண்ணி கொண்டு வந்துடுவான். ஸோ அந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கான். அவன் எழுதும் போது நான் கூட இருந்திருக்கேன், நிறைய கதைகள் பேசியிருக்கோம். இது எனக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். ஏன்னா கூட இருக்கு ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணி ப்ரொடியூசர் கிடச்சி ஒரு ப்ராஜெக்ட் பூஜை போட்டிருக்கோம், புள்ளியார் சொல்லி விழுந்திருக்கு. கண்டிப்பாக இது நல்லா வரும், அது முடிகிற வரைக்கும் நான் கூட இருப்பேன். ஹாய் ப்ரோ, இந்த படத்துக்கு நீங்கள் ஒரு மியூசிக் டைரக்டராக இருக்கீங்க. அந்த மியூசிக் ஜேர்னியை பற்றி எங்களுக்காக கொஞ்சம் ஷேர் பண்ணுறீங்களா? ஓகே, ஆக்சுவலி எனக்கு வந்து ஸ்டார்டிங் ஆஃப் தி கரியரில் மியூசிக் வந்து ஜீரோ நாலேஜ். ஓகேவா, நான் இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னலாக கீபோர்ட் கற்றுட்டு கிட்டார் கற்றுட்டு இசை படிச்சுட்டு இந்த சரிகமப்பா அது மாதிரிலாம் ஒன்றுமே தெரியாது. ஸோ ஒரு மியூசிக் பார்த்து லைக் மியூசிக் கேட்டு கேட்டு இன்ஸ்பயர் ஆகி லைக் வந்து லிரிக்ஸ் எழுத ஆரம்பித்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் நான் பார்க்குறேன் அப்படின்னா அதை வந்து உணர்கிற ஒரு டூலாக வந்துட்டு நான் என்னோடய வேர்டிங்ஸை நான் வந்து ரசிக்க ஆரம்பித்தேன். ஸோ எழுதி அந்த வேர்டிங்ஸ்க்கு வந்து லிரிக்ஸ்க்கு வந்து நானே டியூன் பண்ண ஆரம்பித்தேன். லக்கிலி அந்த டியூன் நல்ல டியூன் மாதிரி எனக்கு தெரிஞ்சு அதை அப்படியே ப்ரோக்ராம் பண்ணி எல்லாமே அப்படியே யூடியூப் அப்படி இப்படின்னு பார்த்து எவென்ச்சுவலாக லேர்ன் பண்ண விஷயங்கள் தான். ஸோ இந்த ஜேர்னி வந்துட்டு ப்ராப்பராக படித்து அந்த மாதிரி இல்லைனாலுமே திஸ் இஸ் அ வெரி ஸ்பெஷல் ஜேர்னி ஃபார் மீ பிகாஸ் ஐ காட் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் மியூசிக் அண்ட் ஐ லைக் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ அஸ் அ மியூசிக் கம்போசர். ஓகே ப்ரோ, அது இல்லாமல் இந்த படத்துக்கு நீங்கள் கோ ப்ரொடியூசராகவும் இருக்கீங்க, ஆக்டராகவும் இருக்கீங்க அண்ட் மியூசிக் டைரக்டராகவும் இருக்கீங்க. இது உங்களுக்கு எவ்வளோ பெரிய டாஸ்க்காக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சிம்பிளாக வந்துட்டு ஆக்சுவலி ஒரு வேலை மட்டும் பண்ணுற மாதிரி இல்லாமல் லைக் வந்து மல்டி டாஸ்கிங் நான் சின்ன வயசுலேருந்தே பண்ணிகிட்ருப்பேன். அதை தாண்டி ஆக்சுவலி லைக் எனக்கு வந்துட்டு மியூசிக் எந்த அளவுக்கு பிடிக்குமோ ஆக்டிங்கும் அந்தளவுக்கு பிடிக்கும். ஸோ எனக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் வந்து நான் எஃபர்ட் போட்டு நானாக ட்ரெயின் பண்ணி லைக் அது வந்து ரொம்ப பிடிச்ச விஷயமா மாறி. ஸோ லக்கிலி எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் படம் வந்து அலப்பற கிளப்புறோம்ல வந்து அசார்னா வந்து என்னை ஆர்டிஸ்டாகவும் மியூசிக் கம்போசராகவும் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ பிக் தேங்க்ஸ் டு அசார்னா. ஸோ அதுக்கப்புறம் வந்து லைக் அந்த ஒரு ஸ்டார்ட்னால எனக்கு டிஃப்ரெண்ட் டேரக்டர்ஸ் வந்து அங்கேயே சில பேர் எனக்கு ஏஜிஆர் அண்ணா வந்து எனக்கு தெரிய வந்து அவர் என்னோட டேலண்ட்டை ஃபைன் பண்ணி ஏன் இந்த பையனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ட்ரஸ்ட் பண்ணி ஒரு ஆர்டிஸ்டாகவும் லைக் ஒரு மியூசிக் கம்போசராகவும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து கண்டிப்பாக சேலஞ்சிங்காக தான் இருக்கும். பட் சேலஞ்சிங் டாஸ்க் எல்லாமே இட்ஸ் நாட் பாசிபிள் அப்படின்ற மாதிரி கிடையாது இல்லை. ஸோ இட்ஸ் நியர்லி இம்பாசிபிளாக இருந்தாலும் அதை என்ன தான் அது இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுற ஒரு ஹேபிட் எனக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சி ஹவு மச் பொட்டன்ஷியல் ஐ ஹாவ் இன் எய்தர் டர்ம்ஸ். ஓகே ப்ரோ, உங்கள் பொட்டென்ஷியல் காமிக்கிறதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கிடைச்சிருக்குது. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். Thank you so much. Thank you. And thank you so much for Brio OTT to like present this kind of like give this kind of support to the artist who needs a way to travel. So thank you so much for your team. தேங்க்யூ பிரதர். ஹை மேம், நீங்கள் ஆல்ரெடி ஆசம் த்ரீசம்ட்டு ஒரு வெப் சீரிஸில் நடிச்சிருக்கீங்க. அதோட ஸ்பின் ஆஃபாக இந்த படத்துலையும் நடிச்சிருக்கீங்க. அது வேறு ஜெனராக இருக்குது, இது வேறு ஜெனராக இருக்குது. இந்த படம் உங்களுக்கு எவ்வளோ பெரிய டாஸ்க்காக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? Once again, thank you so much for this opportunity. Director AJR, thank you so much sir. And producer and music director, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த ஆசம் த்ரீசமில் வந்து ஸ்பின் ஆஃப் அண்ட் இதில் ஸ்பின் ஆஃபாக வர்றது வந்து ரொம்ப க்ரியேட்டிவிட்டியாக இருந்துச்சு. ஸோ ஸ்டோரி கேட்கும் போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் ஏஜிஆர் சொன்ன அந்த நரேஷன்ஸ், அவர் நரேட் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ கொஞ்சம் த்ரில்லராக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. த்ரில்லர்னாலே கொஞ்சம் பயம்தான். ஸோ இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது இந்த மூவி பண்ணுறதுக்கு. சரி, ஓகே மேம், நீங்கள் ஒரு ஐடி எம்ப்ளாயின்னு நான் கேள்விப்பட்டேன். இருந்தாலும் ஐடி வேலையும் பார்த்துக்கிட்டு ஆக்டிங்கையும் பார்த்துக்கிட்டு எப்படி ரெண்டு வேலையும் பேலன்ஸ் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸோ இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்காக ஒர்க்கிங் போயிட்டுருக்கு. அண்ட் இந்த ஃபீல்டு வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். என்னோடய கெரியர் பில்ட் பண்ணுறதுக்காக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அதையும் மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரகிள் தான். பட் இருந்தாலும் சரின்னு நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மூவியால் எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் ஆல்ரெடி அலப்புற மூவி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதன் மூலிமா தான் எனக்கு ஏஜிஆர் தெரியும். ஸோ அவர் எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஹாய் கிஷோர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, நான் லாஸ்ட் மந்த்து தான் ஆசம் த்ரீசம்ட்டு ஒரு மூவி எடுத்தீங்க. இந்த மாதம் அந்த படத்தையே எடுத்து முடிச்சுட்டு அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு கையில் எடுத்துட்டீங்க. இதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா?
அது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அது ஆல்ரெடி பிளான் பண்ணது தான். ஸோ அந்த ப்ராஜெக்ட் நான் டைரக்ட் பண்ணேன். இந்த கதையோட ரைட்டர் அண்ட் டைரக்டர் ஏஜிஆர் தான் வந்துட்டு ஆசம் த்ரீசமோட ரைட்டரு. ஸோ அதோட ஸ்பின் ஆஃப் தான் ஆக்சுவலாக இது. அந்த கதையிலேருந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் தான் வந்துட்டு அந்த கதையில் இருந்த முக்கியமான லீட் பைரவின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பைரவி இந்த கதையில் தான் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அதோட அங்கே அதுக்கு ஒரு லீடு கொடுத்துருப்போம். ஸோ அங்கேருந்து இவங்க இங்கே வந்திருப்பாங்க. ஸோ இங்கே நடக்கிற விஷயங்கள் தான் முக்கியமான கதை தருணம். ஓகேண்ணா, அந்த தருணம் பற்றி தான் எனக்கு ஒன்று தோணுது. ஆசம் த்ரீசம் வேறு ஜானராகவே இருக்குது, இருந்தாலும் இந்த கட்டாரி படம் வேறு ஜானராகவே இருக்குது. இந்த கதை உங்ககிட்ட சொல்லும்போது, இந்த கதை ஸ்பின் ஆஃப் கேரக்டர்னு சொல்லும்போது அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஆக்சுவலாக இது ஆல்ரெடி அவர் என்கிட்ட சொன்னது தான். ஸோ இது நம்ம இந்த பேட்டர்ன் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த கதை இந்த இடத்துக்கு தான் போகிறது அப்படின்றது. ஸோ ஜேனராக மாறும்போது வந்துட்டு அது ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி தான் அது நம்ம பண்ணியிருப்போம். ஸோ அது அந்த கதையில் வந்துட்டு இவங்க வந்து ஒரு முக்கியமான லீட். ஆக்சுவலாக எங்களுடைய கதையில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு பர்டிகுலராக இவங்க தான் ஹீரோ ஹீரோயின்லாம் கிடையாது. ஸோ எல்லாருமே மெயின் ஆர்டிஸ்ட், மெயின் லீடு. இதுலேயுமே வந்துட்டு எல்லாருமே மெயின். பட் அதில் வந்து யூனிக்காக இருக்கிறது வந்துட்டு ஆசமில் வந்து நல்லா இருந்தாங்க இல்லையா. ஸோ இதில் வந்துட்டு யூனிக்காக வந்துட்டு ஒரு 2 பர்சன் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் இதை லீட் பண்ணி கொண்டு போவாங்க. ஸோ அது கரெக்டாக போகும். ஸோ அங்கேருந்து பைரவி வந்து இங்கே ட்ராவல் ஆகி வருவாங்க. அந்த கதையிலேருந்து அது இங்கே தான் போகிறேன்றதை அங்கேயே சொல்லியிருப்பாங்க. ஸோ அங்கேருந்து இங்கே வருவாங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ அதுதான், ஸோ அது பிளான் பண்ணபடி தான். ஸோ அதனால தான் ஆசை முடிஞ்ச உடனே கட்டாரி வரும். இப்போது இங்கே கட்டாரியிலேருந்து அடுத்து ஒரு இது இருக்குது, அது சர்ப்ரைஸ். ஓகே ஓகேண்ணே, மறுபடியும் உங்ககிட்ட நிறைய ஹிட்ஸ் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக பிரியோ டிவி சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நானும் பிரியோ டிவிக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். என்ன ரீசன் அப்படின்னா, என்னோடய ஆசம் த்ரீசமோட வெப் சீரிஸோட பூஜை ஆக்சுவலாக வந்துட்டு அக்டோபர் லாஸ்ட் வீக்கில் போட்டுட்டு நவம்பரில் நான் ஷூட் முடிச்சிட்டோம். இப்போ அது போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது ஆசம் த்ரீசம். அந்த ஆசம் த்ரீசமில் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் வந்துட்டு தம்பி கிஷோர் பண்ணியிருக்காரு. ஒரு முக்கியமான ஒரு கேமியோ கேரக்டர் மாதிரி தான். பட் ஆனால் ஒரு 3 எபிசோடில் வருவார். நல்லாயிருக்கும் கதை. ஸோ அண்ட் தென் வந்து பிரியோ டிவி அந்த இடத்துலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. தம்பி கிஷோர் வகையிலையும் சரி, நல்ல ஒரு வாய்ஸ் உள்ள ஒரு பர்சன். ஆள் பார்க்க தான் இப்படி, பட் ஆனால் வாய்ஸில் வந்துட்டு எல்லாரையும் கவர் பண்ணிவிடுவார். காதல் மன்னனாக இருப்பாருன்னு நினச்சேன், பட் ஆனால் அது கிடையாது. ஓகே, எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இதுவும் ரொம்ப சீக்கிரமாக ஆடியன்ஸுக்கு ரீச் ஆகும். அண்டு ஆசமும் வந்துட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. வெரி சூன் அதோட டீசர் ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகும் வெரி சூன். எல்லாமே ஒரு சர்ப்ரைஸாக தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த சர்ப்ரைஸோடு வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸாக வருவோம். ஸ்டே டியூன். தேங்க்யூ ஸோ மச் ஆடியன்ஸுக்கும் உங்களுக்கும். தேங்க்யூ.